பூமியை தம்முடைய ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தி வானத்தை தம்முடைய புத்தியினால் ஸ்தாபித்து இருக்கிறார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த பூமியில நம்ம சுற்றி பார்க்காத அநேக மகத்துவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் நம்மளுடைய கிராமத்தையும் நம்ம சுற்றி பார்த்துருக்க மாட்டோம், நம்மளுடைய மாவட்டத்தை நம்ம இன்னும் அதிகமாக சுற்றி பார்த்துருக்க மாட்டோம், ஏன் நம்மளுடைய தமிழ்நாட்டையும் நம்ம அதிகமாக சுற்றி பார்த்துருக்க மாட்டோம். இந்திய தேசத்தில் அநேக வட மாநிலங்கள் இருக்கிறது, ஆனால் அதெல்லாம் கூட நம்ம சுற்றி பார்த்ததில்ல. இன்னும் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறது, எத்தனை தீவுகள் இருக்கிறது, எத்தனை கடல்கள் இருக்கிறது, எத்தனை பெருங்கடல்கள் இருக்கிறது, எத்தனை மேடுகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது, நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது, நீர் ஊற்றுகள் இருக்கிறது. அவையெல்லாம் உருவாக்கினவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி உருவாக்கினார்? தம்முடைய ஞானத்தினாலே இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். வானத்தை பார்க்கும்போது சூரியன், சந்திரங்கள், நட்சத்திரங்கள், அத்தனை கோள்கள் என்று சொல்றாங்க. இன்னும் கண்ணிலே பார்க்க முடியாத அநேக மகத்துவங்களை கர்த்தர் வானத்தில் வைத்திருக்கிறார். அநேக கிரகங்களை, கோள்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, பூமியை நம்முடைய ஞானத்தினால் அஸ்திபாரப்படுத்தி வானத்தை தன்னுடைய புத்தினாலே அவர் ஸ்தாபித்து இருக்கிற தேவனாகவே இருக்கிறார்.